நம்ம இந்த வீடியோல பேன் கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த பேன் கேக் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இருந்து கண்டினியூஸா கமெண்ட் செக்ஷன்ல பேன் கேக் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. ஒரு பேசிக் பேன் கேக் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்க கூட நான் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்க போறேன். இது பண்றதுக்கு மேக்ஸிமம் வந்து 5 மினிட்ஸே ரொம்பவே அதிகம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு முட்டையை வந்து உடைச்சு ஊத்திக்கணும். ஒரு முட்டைக்கு 1/4 கப் அளவுக்கு சக்கரை வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன். சக்கரை நல்லா கரையிற அளவுக்கு நல்லா இந்த முட்டையும் சக்கரையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு வந்து இந்த முட்டை நல்லா கிரீமா ஆகுற வரைக்கும் பீட் பண்ணணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. லைட்டா நீங்க சக்கரை நல்லா கரையிற அளவுக்கு நீங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். அடுத்து இது கூடயே 1/2 கப் அளவுக்கு பால் வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன். பால் பாத்தீங்கன்னா முன்னாடியே நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கணும். 1/2 கப் அளவுக்கு பால் வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நீங்க சக்கரை கரைஞ்சிச்சான்னு மட்டும் நீங்க செக் பண்ணிக்கலாம். சக்கரை கரையிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். அடுத்து இது கூடயே மெயினா நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கணும். ரீஃபைண்ட் ஆயில் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நீங்க பட்டர் ஆட் பண்ணும்போது நல்லா வெண்ணெயை உருக்கிட்டு நீங்க இது கூட ஆட் பண்ணிக்கணும். கரெக்டா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்க, கரெக்டா இருக்கும். எண்ணெய் ஆட் பண்ணதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கடைசியா நம்ம வந்து ட்ரை இன்கிரிடியன்ட் வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு சலடை வச்சுக்கோங்க. அதுலயே வந்து 1 கப் அளவுக்கு மைதா மாவு வந்து ஆட் பண்ணிக்கணும். ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணணும். பேக்கிங் சோடா வந்து பேன் கேக்குக்கு தேவைப்படாது. பேக்கிங் பவுடர் மட்டுமே போதும். 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து ஆப்ஷனல் தான். இது மூணுத்தையும் நல்லா இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கணும். நல்லா சலிச்சிட்ட பிறகு நம்ம எப்பயும் போல நல்லா இந்த பேட்டரை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து ஒரு விஸ்கை பயன்படுத்தி நல்லா இந்த மாதிரி பேட்டரை சூப்பரா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போறேன். டீயே சேராத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியா பாத்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர் கொஞ்சம் திக்கா இருக்க மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகிறதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் மட்டும் இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போறேன். பாருங்க, கரெக்டா நான் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் பால் தான் ஆட் பண்ணிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு பேட்டர் வந்து நல்லா கோதுமை மாவு தோசை ஊத்துவோம் இல்லைங்களா, வீட் தோசையெல்லாம் நம்ம ஊத்துவோம் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பேன் கேக்லாம் ரொம்பவே ஈஸியா பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ வந்து ஒரு பேனை 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். நல்லா ப்ரீ ஹீட் ஆயிருக்க இந்த பேன்ல தான் நம்ம வந்து பேன் கேக் செஞ்சு எடுத்துக்க போறோம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நான் 10 நிமிஷத்துக்கு இந்த பேனை ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பேன் பாத்தீங்கன்னா நல்லா சூடா இருக்கும். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமுக்கு கூட குறைச்சு சிம் பண்ணி கூட வச்சுக்கோங்க. சிம் பண்ணிட்ட பிறகு 1 கரண்டி அளவுக்கு பேன் கேக் பேட்டரை இதுல நான் ஆட் பண்ணிக்க போறேன். கேக் பேட்டரை நீங்க பேன்ல ஆட் பண்ணி 1 நிமிஷம் போல நீங்க குக் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். உங்களுக்கு அது கண்ணால பார்க்கும் போதே நல்லாவே தெரியும். சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஆனா உங்களுக்கு வேகாத மாதிரி தெரியும். அதனால ரொம்ப வேகணும்னு சொல்லி வெயிட் எல்லாம் பண்ணாதீங்க. குட்டி குட்டி ஹோல்ஸ் வந்து கண்ணுக்கு தெரியும் போதே டக்குன்னு திருப்பி போட்டுறணும். பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோல சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ஸ்டேஜ்ல நம்ம டக்குன்னு வந்து ஒரு கரண்டி யூஸ் பண்ணி டக்குன்னு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுமே ஒரே 1 நிமிஷம் மட்டும் நீங்க குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாய் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்க மீடியமுக்கும் கொஞ்சம் கம்மியான ஹீட்ல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ஓவர் ஹீட் ஆச்சு அப்படின்னா பேன் கேக் வந்து தீஞ்சு போயிடும். ஸோ பாருங்க, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேன் கேக் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரியே ஒரு பேன் கேக்காக ரெடி பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க, குட்டி குட்டி ஹோல்ஸ் ஃபார்ம் ஆனதையுமே நம்ம திருப்பி போட்டுடணும். ஸோ இதே ப்ரொசீஜரில் வந்து நம்ம எல்லாமே பண்ணிக்கணும். மொத்தமாகவே இந்த ஒரு பேன் கேக் ரெடி ஆகிறதுக்கு நம்ம 2 நிமிஷமே ரொம்பவே அதிகம் தான். பாருங்க, இதே மாதிரி நான் எல்லா பேன் கேக்கும் சூப்பரா ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். நீங்க பேன் கேக் வந்து பிளைனா சர்வ் பண்ணாம இதுக்கு மேல வந்து நீங்க ஹனி ஆட் பண்ணிட்டு சர்வ் பண்ணீங்க அப்படின்னா டேஸ்ட்ல வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். இல்ல உங்களுக்கு தேன் வந்து டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னா நீங்க நார்மலா ஃப்ரூட் ஜாம் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்ல ஏதாச்சும் ஒரு கிரீம் கூட நீங்க இதுல ஆட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். மோஸ்ட் டோரா கேக்கும் இந்த பேன் கேக்கும் வந்து சிமிலரா தான் இருக்கும். டோரா கேக் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு என்னால முடிஞ்சிச்சு அப்படின்னா இன்னொரு வீடியோல வந்து நான் உங்க கூட அந்த ரெசிபி ஷேர் பண்ணிக்கிறேன். இதே பேன் கேக் ரெசிபி நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கட்டாயம் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ so much.